ஒரு மாதிரி நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு அண்ணன் சினிஷ் அண்ணன் உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஈவெண்ட், அவ்வளோதான். ஓகே, அந்த இது தான் இருக்கிறதுலே எல்லாருமே மாற்றி மாற்றி உண்மையை பேசுகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இது இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது. அது அவர் வந்ததுனால அப்படி இருக்குதா இல்லை பொதுவாகவே அது அந்த மாதிரி அமையுதா அப்படின்னு தெரில. இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமோ, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லிடலாம்ல. அந்தாப்பில் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார், இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்களே, அதை அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த அக்கறையில் நான் வந்து தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தலைவா, இன்றைக்கி ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்றாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னேன். தலைவா அது வெப் சீரிஸ் அப்படின்னாப்புல. அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட் அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக இனிமேல் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால இந்த வெப் சீரிஸில் முடிச்சுட்டு ஒழுங்காக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். இல்லை தலைவா, நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்றா பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ்லாம் இன்றைக்கி பயங்கரமாக பார்க்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகளில் நிறையவே பார்க்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும். தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா, சொல்கிற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்து வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தலைவர், எனக்கு வந்து வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ரிக்வெஸ்ட்டு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேணாம், நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணா கொடுத்துட்றேன், அது மட்டும் வேண்டாம். நன்றியோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுவாரு. இல்லை அதையும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப இயல்பாக யதார்த்தமான மனுஷங்க கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பழக வந்துடும். இவர் கூப்பிட்டாப்புல நான் வந்துடுறேன் தலைவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முந்தானே தடிச்சார். நாளை எங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள், நான் உடனே வந்து இன்விடேஷனை கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நாளை என் கல்யாணத்துக்கே யாருக்குமே இப்போ இன்விடேஷன் கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு. ஏன்னா அவ்வளோ இதில் இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி மச்சான் அதெல்லாம் வந்துருக்கடா வந்துருவோம், அவ்வளோதான். இது இந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ பொறுப்பாக இது பண்ணி நான் வந்தே தீரணும், இன்விடேஷன் கொடுத்தே தீரணும்னு அப்படி அடம் பிடிச்சாப்புல. அதிலே தெரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அந்த இன்விடேஷன் பத்திரமா இருக்கா? இருக்கு. சரி, ஓகே. தேங்க்யூ. தெரிஞ்சிடும் நிஜமாக இன்விடேஷன் அடிச்சிடறான்னு பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி, சூப்பர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபேமிலிக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளாக என்னை வெயிட் பண்ணி நீ படம் பண்ணுவேன்னு சொல்லி நம்பினது எங்கள் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறதுக்கு நம்பினது வந்து பிரசாந்த் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாண்டிய சார்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் நானும் அவனும் ஃபுல்லாக நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ விலங்கு பண்ணும்போது அதில் கிடச்ச கதை தான் இந்த வாரண்ட். ஸோ இந்த வாரண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து ஒரு கதை வந்துட்டு சொல்லும்போது இதை நீ பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்து என்கிட்ட வந்து அவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ண வச்சான். அப்படி போய் நான் மீட் பண்ணி நிறையா கதைகள் கேட்டு நானும் அவனும் சேர்ந்து எழுதுனது தான் இந்த வாரண்ட் கதை. மதன் சார் சொன்ன மாதிரி இந்த கதை வந்து பாலசரன் நடிக்கிறதா இருந்தது தான். ஆனால் டிலே ஆனது அவர் மேலே தப்பு கிடையாது. ப்ளஸ் அவர் வந்து இதுக்காண்டி நிறைய எஃபோர்ட் போட்டார். ஆனால் எனக்கு லேட் ஆகும் காரணத்துக்காக தான் நான் பிரசாந்தை வந்து நான் தான் பிரசாந்தை வந்து கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு நடிக்க வச்சேன். பட் அந்த படத்துக்காண்டி நிறையா பிரசாந்த் வந்து அவனோட அதிகமாக இது வரைக்கும் நானும் அவனும் சாப்பிட்றதுலாம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் இந்த படத்துக்காண்டி நான் அவனை உடம்பு குறைக்கிறேன்டான்னு சொல்லி இவ்வளோ தூரம் எனக்கு குறைச்சி
எனக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் வந்து என்ன சொல்கிறது, கோ டைரக்டர் மாதிரி என் கூட பக்கத்துலேயே இருந்து ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே பிரசாந்த் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக நடித்து கொடுத்தான். அப்புறம் பாண்டியர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கிட்ட வந்து அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் போடல சார், அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என் ஃபேஸ்புக்கை போய் பார்த்துருக்கீங்க. எனக்கு பாண்டியர் சார் தான் வந்து எனக்கு வள்ளிகாந்தன் தான் ஃபஸ்ட்டு குரு, செம படம் டைரக்டர். அவர் தான் வந்து பாண்டியர் சார்கிட்ட சேர்த்து விட்டார். சார்கிட்ட வந்து இதுரமால் பசங்க 2 கதகளி ஒர்க் பண்ணோம். சார் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து சார் நாங்கள் ஸ்கிரிப்டை பற்றி தான் சார் நிறையா பேசுவோம். இல்லை சார் உண்மை. சுசீந்திரன் சார் வந்து அடிக்கடி எங்கள் செட்டுக்கு வருவார். அதாவது பாண்டியர் சார் படம் பண்ணும்போது எப்போ வந்தாலும் அவங்க எல்லாருக்கூடையும் என்ன அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்க தான் கேட்பாங்க. அதே மாதிரி எடிட்டிங்கில் வந்து சார் உட்காந்து சார் ஒரு எடிட்டிங் கட் பண்ணுவார், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் அவரை நான் ஆக்சுவலாக பிரசாந்த் அதான் சொன்னேன், இந்த படம் முடிச்சுட்டு சாரை கூட கூப்பிட்டு காமிக்கலாம் வாடா அப்படின்னு கேட்டேன். இருடா நம்மளே ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னான். சினிசனா வந்து பிரசாந்த் மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கம். சினிசனாட்ட நானும் ரொம்ப நாளாக கதை சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தானே பிரசாந்த் வச்சு பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்த்துட்டு அடுத்து எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கண்ணா. இல்லை நான் அட்வான்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டேன், நீங்கள் கதையை கேளுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வெப்சீரிஸ். மீடியா பீப்புள் நீங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தான் கொண்டு போகணும். விலங்குக்கு வந்து இதே தான் நான் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். ப்ரூஸ்லிக்கு அப்புறம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறப்போ விலங்குன்னு ஒரு சீரியஸ் பண்ணோம். விமல் அண்ணன் சொன்ன மாதிரி தோல்வி படம் கொடுத்த ஹீரோ, தோல்வி படம் கொடுத்த டைரக்டர், தோல்வி படம் கொடுத்த ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம், நீங்கள் சொன்னதை வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபே கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரெஸ்ஸும் யூடியூபர்ஸும் ரிவ்யூவர்ஸும் தான். அதே மாதிரி இந்த வாரண்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடவுளுக்கு அப்புறம் கடவுளை தான் நம்புகிறேன். கடவுளுக்கு அப்புறம் பெருசாக நம்புறது நான் மீடியாவை தான் நினைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்ன, நான் பெரிய ப்ரொமோஷன் இல்லை, இப்போது வாரண்ட்டு கொடுக்குற அளவுக்கு கூட அப்போது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்த பட்ஜெட்டும் கிடைச்ச விஷயங்களும் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இருந்தது. அதை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறப்போ அதை பயங்கர பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தது வந்து மீம்ஸும் ப்ரெஸ்ஸும் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தேவராஜன் ஒரு ட்வீட் போட்டார். அதுலேருந்து தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அது வரைக்குமே ஒரே ஒரு வாய்ப்பு தான், இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப சினிமாவில் இருப்போம், இல்லைனா கண்டிப்பாக இந்த சினிமாவில் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே லைஃப்பில் வரவே கூடாது. நான் என் டீமில் இருக்க எல்லாத்துக்குமே, என் டீமில் யாரும் என் அசிஸ்டன்ஸ் கிடையாது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் என் டீம்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் 4 வருஷம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யாருமே படவே கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அதான் நான் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பேன், அவங்களுக்கும் என் மேலே நிறைய கோவம் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த சீரியஸாக எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. விலங்கை எப்படி என்னை நம்பி ZEE5 வந்து கொடுத்துச்சோ, மதன் சார் வந்து அதை நம்பி எனக்கு இந்த கதையை பண்ணுறான்னு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரோ, விமலனை நடித்தாரோ, அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பை ZEE5 எனக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் நடிங்க பிரசாந்த், அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதே தான் திரும்ப லைஃப் மதன் சார் கொடுத்துருக்காரு. திரும்ப அதே தான் இப்போ அவங்க 2 பேரும் அந்த சான்ஸ் கொடுத்துறாங்க. 3வது அந்த சான்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது உங்கள் கீழே தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும், நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னோடய ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் ஒய்ஃபு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் டைரக்டருக்கு, என்னோடய சினிமாவில் இருக்க எல்லா நண்பர்களுக்குமே. எனக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதே மாதிரி தான். எனக்கு கையில் 10 ரூபா காசு இல்லைனாலும் காசு கொடுங்கன்னு யார் கேட்டாலும் கொடுப்பாங்க, என்ன கதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் கதை சொன்னாலும் வந்து நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியில் இருந்தாலும் சென்னைக்கு வந்தேன்னா என்னை எல்லாருமே எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துலேருந்து தொடங்குற மாதிரி அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு உருவம்லாம் கிடையாது, கதை தான் ஹீரோ. ஏதோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், கதை ஹீரோவாக இருக்குது. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டீங்க. அண்ணன் வந்து எல்லா விதமாகவும் எனக்கு வெல்விஷர். என்ன பிரச்சனைனாலும் உடனே டவுட்டு எதுனாலும் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுன்னா உடனே அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இன்றைக்கி தான் காலையில் தான் சொன்னேன் அண்ணனுக்கு, சொன்ன உடனே வந்ததுக்கு
கதையில் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் டிசைனாக இருந்தாலும் சரி, ஒரு டீசர்ட் ட்ரெய்லர் எது இருந்தாலும் அண்ணனுக்கு அமுச்சு கேட்பேன், ஆனால் எப்படின்னு இருக்குன்னு. அவரும் அதே மாதிரி தான் ஹானஸ்ட்டாக எனக்கு ஒரு பதில் சொல்லி, இப்படி பண்ணுறா அதை இப்படி பண்ண, இது கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னா சொல்லி எப்போவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், வேறு சேனல், அதில் நிறைய பேசுவோம். தேங்க்யூண்ணே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். விக்னேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.